9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர். மதுரையை சேர்ந்த ரவுடியை கொல்ல முயற்சி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுவதால் 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. கடலூர், தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக நாளையும் மிதமான மழை நீடிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பனிமூட்டம் இருக்கும் என்று அறிவிப்பு இல்லாத நிலையில் தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாளையொட்டி சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள தாளமுத்து மற்றும் நடராசன் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தமிழுக்காக இன்னுயிர் நீர்த்தவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி தமிழ்மொழி தியாகிகள் நினைவு நாளாக தமிழ்நாடு அரசால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை மூலக்கொத்தளத்தில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன் ஆகியோர் படங்களுக்கு மலர் தூவிய முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் எழும்பூரில் தாளமுத்து மற்றும் நடராசனின் சிலைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அன்றும் இன்றும் என்றும் ஹிந்திக்கு இங்கே இடமே இல்லை என்று பதிவிட்டுள்ளார். மொழியை உயிராய் நேசிக்கும் ஒரு மாநிலம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடியது என்றும், திணித்த ஒவ்வொரு முறையும் அதே வீரியத்தோடு போராடியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது என்றும், நம் தமிழுணர்வும் சாகாது என்றும் கூறியுள்ள முதலமைச்சர் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என தெரிவித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை நீதிமன்றத்திலிருந்து சிறைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ரவுடி வெள்ளைக்காளியை வழக்கு விசாரணைக்காக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் பின்னர் சென்னைக்கு வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருந்தனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் திருமாந்துறை டோல்கேட் அருகே வண்டியை நிறுத்தி ஹோட்டலில் உணவருந்தினர். அப்போது அங்கு 2 கார்களில் வந்த 15க்கும் மேற்பட்டோர் அடங்கிய கும்பல் உணவகத்தின் மீது அடுத்தடுத்து 6 பெட்ரோல் குண்டுகளை வீசியது. மேலும் அரிவாளை கொண்டு வெள்ளைக்காளியை அந்த கும்பல் வெட்ட முயற்சித்ததாக தெரிகிறது. இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் மர்ம கும்பல் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கும்பல் காரில் பறந்தது. வெடிகுண்டு வீசப்பட்டதில் வெள்ளைக்காளிக்கு பாதுகாப்பாக நின்ற காவலருக்கு காயம் ஏற்பட்டது. பிளாஸ்டிக் பைகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் ஏற்படும் தீய விளைவுகளை ஆய்வு செய்ய சென்னை ஐஐடியின் உதவியை நாடியுள்ளதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பிறந்த குழந்தைகளின் நஞ்சுக்குடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் எனும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கண்டறியப்பட்டதாக செய்தி வெளியான நிலையில் இது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் நீதிபதிகள் என். சதீஷ்குமார் மற்றும் டி. பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மைக்ரோ பிளாஸ்டிக் விவகாரத்தில் சென்னை ஐஐடி ஆய்வு நடத்தும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் கர்ப்பிணி பெண்களின் ஒப்புதலுடன் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்ததில் பிஸ்பனால் ஏ எனும் பிபிஏ செறிவு 0.43 மைக்ரோகிராம் முதல் 1.15 மைக்ரோகிராம் வரை இருப்பதை கண்டறிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த நீதிபதிகள் தாயின் நஞ்சுக்கொடியை கூட பிளாஸ்டிக் மாசுபடுத்துகிறது என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பிரச்சனையை தீவிரமாக ஆராய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். 3வது பிரசவத்திற்கும் ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. தனது 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் மங்கையர்க்கரசி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார் மற்றும் ஷமீம் அகமது அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேறுகால விடுப்பு தொடர்பான தமிழக அரசின் அடிப்படை விதியில் 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது என்றும், ஆனால் 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
தெரிவித்தனர். 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், மனுதாரருக்கு உரிய பணப்பலன்களுடன் ஓராண்டிற்கு விடுப்பு வழங்க உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டனர். இனிமேல் பேறுகால விடுப்பு கோரி வழக்குகள் வராத வகையில் இந்த உத்தரவு குறித்து அனைத்து மாவட்ட நீதிமன்ற பதிவாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ள நிலையில் அக்கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 20ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பரப்புரை குழு ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் மாநில மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெறுகிறது. இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ள நிலையில் QR குறியீடுடன் கூடிய அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்று விவகாரம், கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் CBI விசாரணை என தொடர் நெருக்கடிகளை சந்தித்து வரும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள இன்றைய ஆலோசனைக் கூட்டம் தாவேகா தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நிறைவடைந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இதையடுத்து விருப்ப மனு அளித்தவர்களிடம் தொகுதி வாரியாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கடந்த 9ஆம் தேதி நேர்காணல் தொடங்கியது. விருப்ப மனு அளித்தவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், CB சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் நேர்காணல் நடத்தினர். 9ஆம் தேதி தொடங்கிய நேர்காணல் 13ஆம் தேதி வரை நடைபெற்று வந்த நிலையில் பொங்கல் விடுமுறை, பிரதமர் மோடியின் மதுராந்தகம் வருகை ஆகிய காரணங்களால் தொடர்ந்து நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் கடைசி நாளான நேற்று காலையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கும், மாலையில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணலும் நடைபெற்றன. வேட்பாளர் நேர்காணல் நடந்து முடிந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாகவும், தை மாத இறுதி வாரத்திற்குள் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முனைப்பு காட்டி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. கோவை தெற்கு, மயிலாப்பூர் உள்ளிட்ட 15 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியலை திமுகவிடம் வழங்க மக்கள் நீதி மய்யம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உட்பட 5 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழு அமைத்தல் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தற்போது இந்தியாவுக்கு காந்தியின் தேவை என்ன என்பதை மையமாக கொண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி மதுரையில் பிரம்மாண்ட கூட்டம் நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம், சட்டப்பேரவை தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தில் டார்ச் சின்னம் விண்ணப்பிக்கும் போதே அதுல போட்டியிடுவதற்கு தானே விண்ணப்பிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 2 பொது தேர்தல்களையும் நாங்க எப்படி செயல்பட்டு அதை பார்த்து தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இதனிடையே கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், வேளச்சேரி, மயிலாப்பூர், மதுரவாயில், அம்பத்தூர், தாம்பரம், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், தியாகராய நகர், திருச்சி கிழக்கு, ஸ்ரீரங்கம், மதுரை மத்திய ஆகிய 15 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியலை திமுகவிடம் வழங்க மக்கள் நீதி மய்யம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிட விரும்புபவர்கள் 50,000 ரூபாய் கட்டணமாக செலுத்தி விருப்ப மனு பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற கட்சித் தலைவர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருப்பதாகவும், தங்கள் மீது எந்த வழக்குகளும் இல்லாததால் தேமுதிக யாருக்கும் அடிபணிய தேவையில்லை என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆட்சியில் இருப்பவர்கள் ஊழல் வழக்குகளை வைத்து மிரட்டி மற்ற கட்சிகளை பணிய வைப்பதாகவும், தேமுதிகவுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இல்லை என்றும் கூறினார். வழக்கு, சொத்து குளிப்பு வழக்கு, லஞ்ச ஊழல் வழக்கு என்று எல்லா வழக்குகளும் எல்லா கட்சி மேலையும் இதை வச்சு பயன்படுத்தி இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்களை மிரட்டி பணிய வைக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு உரிய மரியாதையும் இடங்களையும் தரும் கட்சியுடன் தான் கூட்டணி அமையும் என்றும் தெரிவித்தார். ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க, ஆட்சி முறை மாறுமா?
ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம் வருமா? அதான கேள்விங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா? ஆட்சி மாற்றம் என்று அரசியல் கட்சியினர் பேசி வருவது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழுப்பிய கேள்விதான் இது. நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் சீமான் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் சமூக ஊடக தொழில்நுட்ப பிரிவினர் கலந்து கொண்டனர். இதில் தேர்தலை ஒட்டி கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் கூட்டணி அமைக்கும் அளவுக்கு எந்த கட்சிக்கும் தன்னுடைய கோட்பாடு இல்லை என்று கூறினார். இல்லை, அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லை. உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க, இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க. என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க. சாமிக்கு பேசுவிய, வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க. தன்னுடைய கருத்துடன் எந்த கட்சியும் ஒத்துப்போகவில்லை என்பதால் தனித்து போட்டியிடுவதாக சீமான் தெரிவித்தார். வட இந்தியாவில் பனிப்பொழிவு. குடியரசு தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு. திருப்பதி கலப்பட நெய் விவகாரத்தில் 36 பேர் மீது வழக்குப்பதிவு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களாக பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் மணாலிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளின் கார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கும் ட்ரோன் காட்சிதான் இது. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் தொடரும் பனிப்பொழிவால் எங்கு பார்த்தாலும் வெண் போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. உத்தராகண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு தொடர்வதால் அங்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் விடுதிகளில் அறைகள் கிடைக்காததால் பலர் சிரமத்திற்குள்ளாகினர். இமாச்சல பிரதேசத்தின் தலைநகர் சிம்லாவில் சாலையில் கொட்டி கிடந்த பனி அகற்றப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியிலும் சாலையில் மலைபோல் குவிந்து கிடந்த பனிகள் அகற்றப்பட்டன. குல்மார்க், சோனாமார்க் பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஒருவர் மீது ஒருவர் பனிக்குவியலை கையில் எடுத்து வீசி விளையாடினர். குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் டெல்லியில் உள்ள இந்தியா கேட் மற்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள காட்சிதான் இது. இந்தியாவின் 77வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வரலாற்று சின்னங்கள், விமான நிலையங்கள், கட்டடங்கள் வண்ண விளக்குகளால் ஒளிர்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள சலால் அணை மூவர்ண விளக்குகளால் ஜொலித்தது. மும்பையில் பல்வேறு அரசு கட்டடங்கள் மூவர்ண விளக்குகளில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. குடியரசு தினத்தையொட்டி டெல்லி முழுவதும் 70,000க்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லி நகர் முழுவதும் பொருத்தப்பட்டுள்ள 1000க்கும் அதிகமான கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கடைமைப்பாதை அருகே உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து காவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இந்தியா வந்த ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனை மத்திய இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா வரவேற்றார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் கலப்பட நெய் வழக்கில் திருப்பதி தேவஸ்தான போர்டு அதிகாரிகள் 9 பேர் உட்பட 36 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு உள்ளிட்டவற்றில் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தில் விசாரணை செய்ய உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் இக்குழு நெல்லூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தில் விசாரணை தகவல்களை குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்தது. அதில் 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 48 கோடியே 76 லட்ச லட்டுகள் தயாரிக்கப்பட்டதாகவும் அவற்றில் 20 கோடி லட்டுகள் 68 லட்சம் கிலோ போலி நெய்யை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 250 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் திருப்பதி தேவஸ்தான போர்டு அதிகாரிகள் 9 பேர் உட்பட 36 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள சிபிஐ நெய் என கூறி தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்தவற்றில் பாமாயில் மற்றும் நறுமண வேதிப்பொருட்கள் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. இப்படி ட்ரங்க் பெட்டி
வீட்டுக்குள் இருந்து எழுந்து வரும் இளைஞர் சிக்கிய இடம் அவரது காதலியின் வீடு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே சகேரி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞரும் இளம் பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தனது வீட்டில் அனைவரும் வெளியே சென்றதால் காதலனுக்கு போன் செய்து அழைத்துள்ளார் காதலி. உடனடியாக காதலனும் அங்கு சென்றுள்ளார். அப்போது பெரும் ட்விஸ்டாக யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க உடனடியாக காதலனை வீட்டிற்குள் காதலி மறைத்து வைத்தார். கதவை திறந்தபோது வெளியே நின்றிருந்த பெண்ணின் அத்தை உள்ளே சென்று பார்த்தபோது யாரும் இல்லாததால் உறவினர்களை வரவழைத்துள்ளார். அவர்கள் சல்லடை போட்டு தேடியும் யாரும் சிக்காததால் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். காவலர்கள் வந்தவுடன் அந்த பெண் சாவியை எடுத்துச் சென்று ட்ரங்க் பெட்டியை திறந்தபோது அவரது காதலன் வெளியே வந்ததால் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். காதலியின் வீட்டிற்கு ரகசியமாக சென்று சிக்கிக் கொண்டதால் 1 மணி நேரமாக மூச்சை பிடித்துக் கொண்டு அந்த இளைஞர் பெட்டிக்குள் பதுங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. மகளிர் IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற 15வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற டெல்லி அணியின் கேப்டன் ஜெமிமா ரோட்ரிகஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 109 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ஸ்மிருதி மந்தனா மட்டும் 38 ரன்கள் சேர்த்தார். மற்ற வீராங்கனைகள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். சிறப்பாக பந்து வீசிய நந்தினி சர்மா 3 விக்கெட்டுகளும், சின்லி ஹென்றி, மரிஷன் கப், மின்னுமணி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய டெல்லி அணியின் தொடக்க வீராங்கனைகள் சொதப்பினாலும் லாரா ஓல்வாட் மற்றும் கேப்டன் ஜெமிமா இணைந்து அணிக்கு வெற்றியை தேடி தந்தனர். 15.4 ஓவர்களில் டெல்லி அணி இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பிளே ஆஃப் சுற்றுக்கு ஏற்கனவே பெங்களூரு அணி தகுதி பெற்ற நிலையில் இந்த வெற்றியின் மூலம் டெல்லி அணி 2வது இடத்திற்கு முன்னேறியது.